அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த பிளேடு ஷார்பன் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அது ஷார்ப் கரெக்டாக நம்ம பண்ணலை அப்படின்னாக்கா கரெக்டான க்ரூவிங்னு சொல்லுவாங்க. அது பேர் அந்த பல்லாக இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கிட்டக்கோங்க. இந்த பல்லாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து சரியாக செதுக்கலைன்னா என்ன இஷ்யூ வருன்றதை நம்ம பார்ப்போம். இது சரியாக செதுக்கலை, இந்த இடத்துல இந்த க்ரோயிங் வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னாக்க இந்த ரெண்டு பிளேடு வந்து இப்படி தான் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும், இன்னொன்று ரொட்டேட் ஆகும். இப்படி ஸ்டேபிளாக ரொட்டேட் ஆகும்போது இந்த பல்லு சரியாக செதுக்கலை அப்படின்னாக்க இந்த மிளகாவோ மல்லியோ இந்த பிளேடுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அது வந்து அந்த ஹீட்டில் கருக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து வெயிண்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்னாக்க இது வந்து லோடு வந்து இப்படி இருக்கும், லோடு வந்து இப்படி தான் உள்ளார வரும். இப்போ லோடு இப்படி இறங்கி இதில் தான் கிரைண்ட் ஆகும். அப்படி கிரைண்ட் ஆகும்போது என்ன பண்ணணுனாக்க இந்த பல்லுகளுக்கு நடுவில் தான் அது வந்து கிரைண்ட் ஆகும். இது வந்து லோடு காடின்னு சொல்லுவாங்க. இந்த லோடு காடின்றது இந்த மாதிரி இந்த உள்பக்கம் வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி ஒரு லைன் போகும். அந்த காடி வந்து கொஞ்சம் ஆழமாக கிரைண்ட் பண்ணணும், இந்த ஒட்டி இருக்கிறது. ஏன்னா இதில் கிரைண்ட் ஆகிறது சின்ன சின்ன பல்லில் கிரைண்ட் ஆகிறது இது வந்து இது வழியாக தான் வெளியில் வந்து கொட்டும் நம்மளுக்கு மிஷினில். இந்த லோடு காடி மூலமாக தான் வெளியில் வந்து கொட்டும். ஸோ அது ஆழமாக இல்லை அப்படின்னாக்க அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த மசாலாவோ இல்லை மல்லியோ மிளகாயோ தங்கிடும் இந்த லோடு காடியில். அப்படி தங்கிருச்சுன்னா லோடு வெளியில் வராது. இப்போ லோடு வெளியில் வரலன்னாக்க அதுக்கு மேலே வர்ற மிளகாவோ மல்லியோ என்ன பண்ணோம், அது மேலேயே கிரைண்ட் ஆகி இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி புகஞ்சிடும். அந்த தீஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே ஸ்டக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் அதை நோண்டுறேன், எவ்வளோ மசாலா வந்து அதில் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ ஸ்டாக்னேட் ஆகும்போது என்ன ஆகுனாக்க அப்படியே மேலே மிளகா மல்லி அப்படியே அந்த ஹீட்டில் வந்து அப்படியே கருகி போயிட்டு ஒட்டிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த லோடு காடியை வந்து ஆழமாக பிடிக்க சொல்லணும் அவங்கள்ட்ட க்ரோயிங் கொடுக்கும்போது. இந்த பிளேடை வந்து ஷார்பன் பண்ணும்போது ஜூம் பண்ணுங்க கிட்ட. இந்த லோடு காடி இந்த முடியுது பார்த்தீங்களா, இந்த பல்லு முடியும் போது இது ஏன்னா இதில் கிரைண்ட் ஆகிறது இந்த பல்லுலேருந்து தான் வெளியில் கொட்டும், நமக்கு வெளியில் வந்து அந்த பைப் மூலமாக வெளியில் வந்து கொட்டும். ஸோ அது நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போதே அதை வந்து கொஞ்சம் ஆழமாக பிடிங்கன்னு சொல்லி கொடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு பிளேட்டு வந்து நம்ம ஷார்பன் பண்ணுறதுக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த பிளேடு விஷயத்தில் நம்ம பண்ணுற மேஜர் மிஸ்டேக். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த லோடு காடியில் மட்டும் எவ்வளோ ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிது பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல அதை அடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்க அது வந்து ஹீட்டில் அப்படி அதில் ஸ்டாக்னேட் ஆகி பிடிச்சிக்கும். அப்போ மற்ற லோடு எல்லாமே அதிலே அரைஞ்சு இதுமாரி எல்லா பல்லுலேயும் போய் ஸ்டாக்னேட் ஆகிடும். அப்போ வந்து மிளகா மல்லி வந்து நம்மளுக்கு கருத்து போய், ஏன்னா அந்த ஹீட்டில் என்ன ஆகுனா அது கருத்து போய் ஒரு மாதிரி கருகின ஸ்மெல்லோட ஆல்ரெடி இருக்கிற அந்த எல்லோ க்ரீன்னு ஒரு அந்த கலரில் வரும். அந்த கலரில் வராமல் நார்மலாக உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது க்ரோயிங் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லியே கொடுங்க, இதுமாரி லோட் காடி வந்து ரொம்ப கொஞ்சம் ஆழமாக பிடிச்சி கொடுங்க மற்ற காடியை விட அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லி கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இல்லை டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுறோம். தேங்க்யூ.